வெல்கம் பேக் டு அவர் ஜிஆர்எம் கிங்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிஆர் மேட்ச் போட போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நம்ம ஜிரையா பண்டில் எடுத்திருப்போம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ஹீரோயிக்கில் இருக்கோம். பிஆரில் சிஎஸ்லேயும் நம்ம ஹீரோயிக்கில் தான் இருக்கோம். பிஆரில் நான் 3 வாட்டி ஹீரோயிக் அடிச்சிருக்கேன். நம்மளாட்டி வந்து பாருங்கள், இதோ 3 வாட்டி ஹீரோயிக் அடிச்சிருக்கேன். நம்ம அப்படியே ஒரு மேட்சுக்குள்ளே போயிடலான்னு தான் நினைக்கேன். நான் சோலோ போட்டிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். டக்குன்னு உள்ளே கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டிக்காங்களே. லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. என்ன 3 புல்லட் தான் இருக்குது. ஓடு 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 ஓடு. நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஜன்னல் இருக்கும். இந்த ஜன்னலில் நீங்கள் நேராக இப்படி குதிச்சிங்கன்னா நேராக லாபிலேருந்து கிளாக் டவருக்கே போயிடலாம். ஆனால் இப்படி குதிச்சு போனீங்கன்னா போக முடியாது. நானே ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னையால் போக முடியல. நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி போயிடலான்னு தான் நினைக்கேன். ஆனால் அதுக்குள்ளே நம்பர் போட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே லாபிலேருந்து போயிருந்தோம். வந்தாச்சு. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன். நீங்கள் பீக்கில் இறங்கி ஃபஸ்ட்டு கில் அடிங்க. அதுக்கடுத்து வாண்டடாகவே யார்கிட்டையாச்சும் போய் செத்துருங்க. அதுக்கடுத்து நீங்கள் சர்வே அடித்தா உங்களுக்கு 18 இல்லை 26 கிட்டத்தட்ட ப்ளஸ் ஆகும். நானே அப்படி தான் ப்ளஸ் பண்ணி ஹீரோயிக் பண்டில் ஜிரையா பண்டில்னு எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஜிரையா பண்டில் எடுக்கணுன்னா சிஎஸோட பிஆரில் எடுங்க. என்ஆரில் எப்படினாலும் டக்குன்னு சாவடிச்சிருவாங்க. அதனால் இதான் ஏறும். இப்போ நான் சொன்ன ட்ரிக்கு தான் நானே பண்ண போகிறேன். என் பக்கத்தில் யாரும் இறங்குற மாதிரியே இருக்குது. மேலே இறங்கிடணும். கீழே இறக்கி விட்டாங்க. போ. சரி, ஏதாச்சும் கிடைக்கான்னு பார்ப்போம். எக்ஸாமேட் கிடச்சிருக்கு. இந்த கண்ணா யாரோ வர்ற மாதிரி இருக்குது. எனக்குன்னே வந்து அடி வாங்குறான். ஒன் டேப் மண்டை திருச்சிருச்சு. கரெக்டாக அழுத்த போகிற வாண்டடாக வந்து மண்டையை கொடுத்துட்டேன். செதறிடுச்சு. திரும்ப வந்து ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. என்னடா இந்த கன் வேண்டாம். லெவல் 3 பேக் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இப்போ தேவைப்படாதுன்னு நினைக்கேன். என்ன திரும்ப ரிவெஞ்ச் எடுக்க வருவானோ? கீழேயும் ஒரு கண் இருக்கணும், மேலேயும் ஒரு கண் இருக்கணும். என்ன நல்ல கண்ணே இல்லை. தாம்சன் MB40 புல்லட் இருக்குது, எடுத்துக்கிடுவோம். நல்ல புல்லட்லாம் இருக்குது, எடுத்துக்கிடுவோம். மேலே எதுக்கோன்னு பார்த்துக்கலாம். ஊக்கம் போட்டே பார்க்கலாம். நம்ம சாவடிச்சவனா திரும்ப ரிவெஞ்ச் எடுக்க வந்து மண்டை கழட்டிடக்கூடாது. போய்கிட்டு இருப்போம், பின்னாடிருந்து அடித்து சாவன்னு சொல்லிட போகிறான். இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. உள்ளே போவோம். யாரும் இருக்க மாட்டாங்க. சுடுத சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன குளோவால்லாம் நிறையா இருக்குது. ஐயோ, பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போல். பார்த்தே போவோம். குளோவல் என்ன 2 இருக்குது. ஐயோ, திக்குன்னு இருக்கே. லெவல் 3 வெஸ்ட்டு. லெவல் 3 வெஸ்ட்டா இருக்கட்டும். லெவல் 3 வெஸ்ட்டை வச்சு என்ன தான் பண்ண போகிறோம் பாரு. பனிமூஞ்சி குளோவலே இறச்சிருக்காங்களா என்ன? எவனையும் காணும். அங்கே ஒருத்தன் இருக்கான். இங்கே தானே மேப்பில் எங்கேயோ காட்டுனுச்சு. ஆளை காணும். ஒருவேளை காட்டிருச்சு. உள்ளே தான் இருப்பான். இப்போ உன்னை எப்படி பிடிக்கன்னு மட்டும் பாரு. என்ன காணும்? இங்கே என்ன காணும்? ஆளே காணும். வெள்ளை காமிக்கி. அதுக்குள்ளே வெளில போயிட்டானா? ஆத்தாடி, எதுக்கோன்னு பார்த்தே போவான். என்ன ஆளையே காணும்? இங்கே தானடா காமிச்சிச்சு. ஒரு ஜிப்லைன் கிட்ட இருப்பானா? இல்லையே. பேசாமல் ஜிப்லைனை பிடிச்சி வேறு எங்கேயாச்சும் ஓடிடலான்னு தான் நினைக்கேன். ஒருவேளை இங்கே தான் எங்கேயாச்சும் கார்கிட்ட காத்தா 2 இனிமி. நம்மளுக்கு ஏன் வீண் வம்பு? நம்ம ஜிப்லைனை பிடிச்சி அங்கேயே ஓடிட வண்டி தான். ஓடு.
இப்போ போய்கிட்டு இருக்க போகிற பின்னாட்டிருந்து எவனாச்சும் அடிச்சிடக்கூடாது, அதுக்கடுத்து மண்டை சிதறிடும். கீழே அங்கே ஒரு கார் இருக்குது, வேண்டாம். ஆனால் எனக்கு அப்பளே லெவல் 3 பேக் இருந்துச்சு, நான் அப்போவே எடுத்துருக்கணும். இப்போ தேவைப்படுது. பக்கத்தில் ஒரு லூட்டு பாக்ஸ் இருக்குது, அதில் ஃபஸ்ட் லூட்டை மட்டும் அடிச்சுட்டு நேராக ஓடிட வண்டி தான். இந்த கார் இருக்குது, அந்த காரோட இந்த கார் ஸ்பீடாகவே போகும். இந்த லூட்டு பாக்ஸை அடிச்சுட்டு நம்ம போயிட வண்டியே தான். அடிப்போம். எவனாச்சும் அடிக்காமல் இருந்தால் நல்லது, அடிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட் லூட்டு பாக்ஸை முடிச்சாச்சு. இனிமேல் இங்கே இருந்தால் நம்ம கதையை முடிச்சிடுவாங்க. பின்னாடி யாரோ இருக்காங்க, அத்தாடி காரே ஓட்ட தெரியல. பின்னாடி ஒருத்தன் பார்த்துட்டான். ஐயோ ஓடு ஓடு. இந்த இடத்த வர இப்படி பள்ளமாக கட்டி வச்சுருக்காங்க. ஆத்தான் எல்லாவனும் அவன் இஷ்டத்துக்கு ட்ரோனை பறக்க விட்றான். அங்கே யாரோ ஒருத்தன் வாரான், காரை விட்டு ஏற்றிட வண்டி தான். ஹுய் சாவு. இப்போன்னு பார்த்து தான் ஓரியான் போடுவேன், நான் இப்போ ஊக்காங் போடுவேன். க்ளோவல் 2 க்ளோவாலா? இப்போ பாரு என்ன தம்பி, அடிக்க முடியலையா? கையில் MP40 இருக்குது, பேனை வச்சு அடிப்பானா பேனு. என்ன அவன் இஷ்டத்துக்கு ட்ரோனை பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான், நம்மளுக்காகவே உப்பக்கர் எடுத்து வச்சுருக்கான். கையில் MP40 எடுத்துகிட்டு வரேன், பேனை வச்சு அடிக்கானா பேன். என்ன அலைவுலாம் குறையிற மாதிரி இருக்குது, டக்குன்னு மண்டையை போடுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன். ஜீப் இருக்குது, வேண்டாம், போனால் பின்னாடியே அடி உளுந்துக்கிட்டே இருக்கும். இங்கே கொஞ்சம் நேரம் இருப்போம், சந்தேகம் ஆகாம இருந்தால் ஓகே. 2 கில் அடிச்சிருக்கோம், 300 காயின் தானே. ஐயோ அலைவை மாற்றிட்டாங்க, ஓடிட வண்டி தான். ஒய் போ. ஐயோ பக்கத்தில் எனிமி. ஓடு வண்டி எடுத்துகிட்டு ஓடு. நம்ம இப்படியே போய்கிட்டு இருக்க போது ஜீப் எடுத்துகிட்டு வந்து மண்டைக்கு மேலே விட்டோன்னா மண்டெல்லாம் காரையை வெடிச்சிட்டு போயிடும். பீக்கில் யாரும் இல்லாமல் இருந்தால் சரி. பீக்லேயும் இப்போ ஒரு கில் கிடச்சா செம்மையாக இருக்கும், மொத்தம் 3 கில் ஆயிரும். அப்படியே வண்டியை திருப்பி பீக்குக்கு போக வேண்டியது. ஆச்சதோ போச்சடா. ரோடு எங்கே இருக்குது, கல் எங்கே இருக்குன்னு தெரியல. பீக்கில் ஏதோ ஒரு எனிமி காட்டுது, போவோம். அங்கே யாரும் ஓடுறாங்களே. ஓடுறான். காரை ஏற்றி கொண்டு வண்டி தான். உய் சாவு. 3 கில். லூட் அடிப்போம் ஊக்காங்க போட்டு. அடிக்க. ஆத்தா என்னடா கண்ணை வச்சு அடிக்க, இப்படி டேமேஜ் உழுது. நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் போட்டு பெல் ஐக்கானை போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன். என்ன ஆளையே காணும், வீட்டை ரிங்கா ரோசஸ் மாதிரி சுற்றி விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஃபயர் பல் நம்மக்கிட்ட இருக்குல்ல, டைம் வர நேரத்தில் பார்த்து டக்குன்னு போட்டுற வண்டி தான். இப்போ போட்டுற வண்டி தான். போடே. 30 டேமேஜ். இப்போ போய் அடிக்க வேண்டியதான். 35 40 45 டேமேஜ் உளுந்துருச்சு. இங்கே தானே. ஐயோ இங்கே இருக்கானா? ஐயோ மொத்த ஹெல்த்தும் குறைஞ்சிருச்சு. எப்படி அடித்தா? ஆத்தா ஜோனுக்குள்ளே போனனால வேறு ஹெல்த்து குறையுது. பின்னாடி இருந்து அவன்ட்டு அடிக்க. ஆத்தா அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போ. என்ன முடிச்சு விட்டாங்க. சரி எப்போனாலும் 17+ ஆகிருக்கு. நான் சொன்ன ட்ரிக்கை மறக்காமல் பண்ணி பார்த்துருங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், எல்லோரும் பாருங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரும். இதுக்கடுத்து வீடியோவில் பார்க்கலாம். பாய்.